ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 145:18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. But God is not a distant God. ஏதோ தூரத்தில் இருக்கிற தேவன் அப்படி அல்ல. தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். He is very much closer to you in times of trouble, in times of difficulties. நாம் பலவீனமாய் இருக்கிற பொழுது, நெருக்கப்படுகிற பொழுது, மனம் உடைக்கப்பட்ட சமயங்களிலே இயேசுவாகிய தேவன் உனக்கு சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சமயத்துல வாழ்க்கையில மேடு பள்ளங்களை நாம் கடந்து வருகிற பொழுது, ஏசப்பா எங்க இருக்கிறீங்கப்பா, என்னால ஒன்றை செய்ய முடியலையே, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லுகிற சமயங்கள் வரலாம். You may be facing some tough times. You may feel that God left you out. தேவன் உன்னை விட்டு தூரமாய் இருக்கிறதை போல நினைக்கலாம். அப்படி அல்ல, தேவன் உன்னை சுமப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். He is ready to carry you. அப்படிதான் ஒரு பக்தன் கனவு கண்டானா. ஒரு கடற்கரையில மணலிலே, அந்த ஈர மணலில கால் தடம் பதித்த கனவு. அதுல என்னன்னா, அவனும் ஏசப்பாவும் எப்பெல்லாம் ரெண்டு பேரும் சந்தோஷமா, இந்த மனிதன் சந்தோஷமா இருந்தப்ப 2 ஜோடி கால் தடங்கள், 2 மனிதருடைய கால் தடங்கள் அந்த மண்ணிலே பதிந்திருந்ததாம். எப்பெல்லாம் இந்த மனிதர் துக்கமா இருந்தாரோ அப்ப ஒரே ஒரு கால் தடம், அப்படின்னா 2 கால் தடம், ஒரு மனிதருடைய 2 கால் தடம். அப்ப இவர் கேட்டாராம், ஏசப்பா நான் சந்தோஷமா இருந்தப்பெல்லாம் என் கூடவே நீங்க வந்திருக்கிறீங்க பாருங்க, உங்க கால் தடம் என் கால் தடம் இருக்கிறது. ஆனா நான் கண்ணீர் வடித்த போது, துக்கமா இருந்த பொழுது நீங்க என்னை விட்டு ஓடிட்டீங்களே பாருங்க, என் கால் தடம் மட்டும்தான் இருக்குது, நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்ன பொழுது தகப்பனாகி இயேசு சொன்னாரா, இல்ல அது உன்னுடைய கால் தடம் அல்ல, அந்த நேரங்கள் எல்லாம் நான் உன்னை என் மேல சுமந்து கொண்ட, உன்னை விடல, அது என்னுடைய கால் தடம் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், நீ மனம் நொந்து போய் இருக்கலாம். கவலைப்படாத, தகப்பனை போல சுமக்கிற அந்த தேவன் உனக்கு சமீபமாய் இருக்கிறார். உபாகமத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறதை போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி அது. இஸ் வெரி மச் க்ளோசர் டு யூ. பரலோகத்தை பார்த்து, தகப்பனே, என் தேவனே, நீ ஆராதிக்கிற பொழுது, நீ ஸ்தோத்திரிக்கிற பொழுது, நீ அவரை கூப்பிடுகிற பொழுதெல்லாம் மிக சமீபமாய் இருக்கிறார். ஆமென். உன்னை தப்புவிக்க, உன்னை விடுவிக்க, தன்னுடைய நாமத்தின் பராக்கிரமத்தை உன்னுடைய வாழ்வில விளங்க செய்ய அவர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதம் 73:28 இப்படி சொல்லுகிறான், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். For me it is to come closer, draw closer to God will be a good thing. சொல்றான், அது எனக்கு போதுமானதாய் இருக்கும். இன்றைக்கு நீங்க தேவ பாடத்துல ஓடி வாங்க, தூரத்துல இருக்காதீங்க. உங்களுடைய மனதில பிசாசு சொல்லுவான், தேவன் தூரமா இருக்கிறாரு, அவர் உன்கிட்ட வரமாட்டாரு, உன்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரு சொல்லுவான். இல்ல, உனக்கு சமீபமாய் உன்னுடைய தகப்பன் இருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்கு, உன்னை விடுதலையாக்க, உன்னை சுகமாக்க, உன் கண்ணீரை துடைக்க, உன்னை பலப்படுத்த தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்மை அவர் எண்ணிக்கொண்டால் நமக்கு நலம். நாம் செபிக்கலாம். தயவுள்ள பிதாவே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேலே அளவற்ற அன்பு வைத்திருக்கிறீரே, நன்றி. நல்ல தகப்பனே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கூப்பிடுகிற பொழுது, நாங்கள் நெருக்கப்படுகிற பொழுதெல்லாம், நாங்கள் உடைக்கப்படுகிற போதெல்லாம் ராஜா எங்களுக்கு சமீபமாயிருந்து தகப்பனை போல எங்களை சுமந்து போகிற அன்புக்காய் நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்கள், சூழ்நிலை, சோதனைகள், வருத்தங்களுக்குள்ள கடந்து போகிற பொழுது இந்த பிள்ளைகள் உம்முடைய கரங்களில் ஏந்தி கொள்ளுகிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய பரிசுத்தமான
பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். எங்களுக்கு அருகாமையில் எங்கள் கூடவே நீர் வருகிறதுக்காய் நன்றி தகப்பனே. உடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷாலோமாய் இருக்கிறவர் உடைய சமாதானத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. உமக்கே துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.